உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்ள மாமா, இங்கதான் மாமா இருக்கேன். அதான் தெரியுமே மாமா, கல்யாணம் பண்ணதுல இருந்து இங்கே தானே இருக்கீங்க. என்ன கிண்டலா? காவேரி சும்மா இருக்க மாட்டியா? மாப்ள தேங்காய் எடுத்து வச்சிட்டீங்களா? கார்ல எடுத்து வச்சாச்சு மாமா. காவேரி அப்பா, எனக்கு தேவையானதெல்லாம் நான் எடுத்து வச்சிட்டேன்ப்பா. சங்கு எடுத்து வச்சாச்சா? அம்மா, அதையும் நான் எடுத்து வச்சிட்டேன். சரி, இந்த சந்தன குங்குமம் மஞ்சள் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அத்தை, மறக்காம எடுத்து வச்சிட்டேன். ஜனனி, வீட்ல சாமிக்கு விளக்கேத்திட்டு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கும்பிட்டுக்கோ. சரிங்க அத்தை. ரம்யா, நீயும் போய் அவ கூட வேண்டிக்கோ. நீதான் வேண்டிக்கணும். ஓகேம்மா. ஜனனி, நீ மாத்திரம் போவாத, சிவாவையும் கூப்பிட்டு போய் சேர்ந்து சாமி கும்பிட்டுவாங்க. சரிங்க மாமா. சரி, நீங்க போய் சாமி கும்பிட்டு ரெடி ஆகுங்க. மத்தவங்க எல்லாம் மண்டபத்துக்கு போகணும், சீக்கிரம் ரெடி ஆயிடுவாங்க. சரிங்க மாமா. நீ போய் சாமி கும்பிடுங்க. ஓகேம்மா. அத்தை என்னதானே விளக்கேத்த சொன்னாங்க? அப்படியா? ஓ, சாமி உனக்கு மட்டும் தான் சொந்தமா? எனக்கும் தான் சொந்தம். சிவா மாமா மாதிரி. இப்ப எதுக்கு நீ இப்படி பண்ற? எல்லாமே காரணத்தோட தான். தெரியும் போது உனக்கு தெரியும். சிவா, கன்ஃபார்மா ரம்யா ஏதோ பிளான் பண்றான். இவளா? அவளுக்கு இட்லி தோசையா பண்ண தெரியாது, இதுல பிளான் வேறயா? சிவா சொல்றத நம்புங்க, அவ ஏதோ பிளான் பண்றா. அப்படியா? சரி, என்ன பிளான்? யாரு? ரம்யாவை பிறந்ததுல இருந்து எனக்கு தெரியும், சரியா? தேவையில்லாம ஏதாவது கற்பனை பண்ணி பயந்துட்டு இருக்காது. அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. முதல்ல விளக்கேத்து. இந்த பிறந்ததுல இருந்தே கூட இருக்கேன்னு சொல்லுங்க. ரம்யாவை பத்தி தெரியும்லாம் சொல்லாதீங்க. கடவுளே, நான் யாரையும் அபகரிச்சு சிவாவை ஏத்துக்கல. ஜனனி தெய்வம் ஆயிட்டாங்க. நான் தான் ஜனனி நான் சொல்லல. எல்லாமே உனக்கு தெரியும். ஜனனி கேட்டா மட்டும்தான் அவரை விட்டு கொடுப்பேன். ஆனா ஜனனி தான் இப்போ இல்லையே. சிவாவை திருப்பி கேட்க ஜனனியும் இப்ப இல்லை. என்னால சிவா இல்லாம வாழ முடியாது. கண்டிப்பா எனக்கு சிவா வேணும். என்னை ஏமாத்திராத. அவர் இல்லாம என்னால உயிரோடவே இருக்க முடியாது. சிவாதான் என் புருஷன். சிவாதான் என் உயிர். ஜனனி, போதும். சாமி கிட்ட எப்படியா அப்ளிகேஷன் நீட்டிக்கிட்டே போனா நான் எப்ப தாலி கட்டுறது? போலாமா? கிண்டல் பண்ணாதீங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.